கண்களை திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெருமகனே. வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. பள்ளி வாழ்க்கை என்பது இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைகின்ற ஒரு ஆரம்ப நிலை என்று சொன்னால், இந்த சமுதாயத்திலே நாம் எங்கோ பிறந்தோம், எந்த சூழ்நிலையிலோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பள்ளி வளாகத்திற்குள் வந்த பிறகு நாமெல்லாம் ஒரே குடும்பமாக இங்கே வாழ்ந்து ஒரே குடும்பமாக பழகி எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையைத்தான் இந்த பள்ளி இங்கே பணியாற்றுகின்ற ஆசிரிய பெருந்தகைகளெல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்குள் ஒற்றுமை வேண்டும், இந்திய திருநாடு நம் திருநாடு என்ற எண்ணம் வேண்டும், இந்தியாவின் புகழை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வேண்டும். இந்த விழாவில் கலந்து கொள்ளுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஜனநாயக சோசலிசம் என்று சொல்லுகின்ற ஏற்ற தாழ்வற்ற சூழ்நிலையை இந்த பள்ளிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இந்த குழந்தைகள் மனநிலை எப்படி இருக்கும் என்பதுதான் முக்கியம். குழந்தைகள் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதைவிட முக்கியம். குழந்தை செல்வம் இந்த மக்களுக்கு படிப்பின் மூலம் என்ன பிரதிபலிக்கப் போகிறது என்பதுதான் முக்கியம். அதற்கு அடிப்படை என்ன? எல்லோரும் படிக்க வருகிறோம். படிக்க வந்த பிறகு, பாடங்களை கற்ற பிறகு வெளி உலகத்தை காணுகிறோம். அந்த வெளி உலகத்தை காணுகின்ற நேரத்தில் இந்த உலகம் உங்களை பார்க்கிறது. இந்த பள்ளியில் படித்த குழந்தைகளின் சாதனைகளை இந்த உலகம் பார்க்கிறது. பள்ளிக்கூட வாழ்க்கை என்று சொல்லுகின்ற நேரத்திலே இன்று நீங்கள் காலையிலே பத்திரிகையை பார்த்திருப்பீர்கள். மும்பாயிலே நடந்த ஒரு பள்ளிக்கூட 16 வயதுக்கு உட்பட்ட கிரிக்கெட் போட்டியில் ஒரு மாணவன் 1009 ரன்களை எடுத்து உலக சாதனை படைத்திருக்கிறான். ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன், ஆட்டோ ஓட்டி பிழைக்கின்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு மாணவன். உலகமே இன்று அண்ணாந்து பார்க்கிறது, இவனுக்குள் இந்த சக்தி எப்படி வந்தது? தாய் தந்தையரோ ஏழைகள். அந்த ஏழைகள் வாழ்க்கையில் இவனுக்கு வசதியை செய்து தர முடியாது. ஆனாலும் அந்த மாணவன் உள்ளத்திலே ஒரு எழுச்சி, நான் இந்த சமுதாயத்தில் சாதனையாளனாக மாறுவேன், இந்த உலகம் என்னை திரும்பி பார்க்க வேண்டும். உங்களுக்கு சொன்னது போல இந்த பள்ளியில் படித்த குழந்தைகள் வெளியே போய் சாதனை செய்கின்ற நேரத்தில் இந்த உலகம் உங்களையும் திரும்பி பார்க்கும், இந்த பள்ளியையும் திரும்பி பார்க்கும். அப்படித்தான் 1009 ரன்களை எடுத்து உலகமே அதிசயிக்கின்ற விதத்தில் இன்று சாதனை படைத்திருக்கிறான் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுகின்ற குடும்பத்தை சார்ந்த இளைஞன். எனவே நீங்களும் அப்படி சாதனை படைக்க வேண்டும். அப்படி சாதனை படைக்கின்ற நேரத்தில் ஒரு தனிநபராக அங்கே தெரியவில்லை, கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்திய திருநாடு அதிக ஜனத்தொகையை கொண்ட நாடு. அந்த ஜனத்தொகையை கொண்ட நாட்டில் எங்கோ பிறந்து மும்பையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் உலக கிரிக்கெட் வீரர்களை எல்லாம் ஆச்சரியத்தில் திளைக்க வைத்து திரும்பி பார்க்கிறான். அதற்கு காரணம், நான் வெற்றி பெறுவேன், சமுதாயத்தில் சாதனை வீரனாக மாறுவேன் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் இருந்ததனால் இன்று சாதனையாளனாக உலகமே போற்றுகின்ற வகையில் மாறியிருக்கிறான்.
நீங்களும் மாறலாம். நீங்களும் மாறுகின்ற சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்பதுதான் முக்கியம். பாடங்களை படிக்கிறோம், பரீட்சை எழுதுகிறோம், தேர்விலே தேர்வு பெற்று விடுகிறோம். அதோடு மட்டுமல்ல வாழ்க்கை. நாம் என்ன படித்தோம், அந்த படித்ததில் என்ன கருத்து இருக்கிறது, அந்த கருத்து இந்த சமுதாயத்திற்கு எப்படி பயன்படும் என்பதுதான் முக்கியம். அந்த அளவிற்கு நாம் மன உறுதியை, மனத்திற்குள் ஒரு வெளிச்சத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் வாழ்க்கையில் நாம் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் ஒரு பெருமையை தரும். உதாரணத்திற்கு சொல்லப்போனால், பஞ்சாபிலே வித்யபாலா பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கின்ற நேரத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பாராம். தேஷ் கே லியே ஜீனா ஹை, தேஷ் கே லியே மர்னா ஹை. தாய் நாட்டிற்காக வாழ வேண்டும், தாய் நாட்டிற்காக சாக வேண்டும் என்று. யார் சொல்லிக் கொடுத்தது? அங்கே பஞ்சாபிலே இருந்த பள்ளியில் இருந்த ஆசிரியர் தங்கள் மாணவர்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னார். இந்த நாட்டிற்காக வாழ வேண்டும், இந்த நாட்டிற்காக சாக வேண்டும் என்று சொல்லி. ஒரு நாள் அந்த ஆசிரியருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. பஞ்சாபிலே இருக்கின்ற ஒரு இராணுவ ஆஸ்பத்திரியிலே இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. ஐயா, நீங்கள் இங்கே வர முடியுமா என்று. அந்த ஆசிரியருக்கு என்னடா இது, நாம் இங்கே பள்ளியிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆனால் இராணுவ ஆஸ்பத்திரியிலே இருந்து நமக்கு அழைப்பு வருகிறதே என்று அவர் யோசனை செய்கின்ற நேரத்திலே அங்கே இருந்து 2 அதிகாரிகள் வந்து இவரை அழைத்து சென்றார்கள். அழைத்து அந்த இராணுவ ஆஸ்பத்திரியிலே அங்கே சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே இவர்களை அழைத்து சென்றார்கள். இந்த ஆசிரியரும் என்ன ஏது என்று தெரியாமல் அங்கே போய்கொண்டிருந்தார். ஒரு இடத்தில் வந்தவுடனேயே அந்த அதிகாரிகள் திரும்பி இவரை பார்த்தார்கள். பார்த்த நேரத்திலே அந்த படுக்கையிலே ஒரு இளைஞன் படுத்து கொண்டிருக்கிறான். அந்த இளைஞன் இந்த ஆசிரியரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தவுடனேயே அவன் 2 கால்களையும் கீழே சரித்து அவரை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறான், முயற்சி செய்கிறான். ஆனால் அவனால் முடியவில்லை. அந்த ஆசிரியரை கைப்பிடித்து சொல்லுகிறான், ஐயா, என்னை உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா? அவர் அடையாளம் தெரியவில்லை என்று சொல்லுகிறார். நான் உங்களோடு அந்த பள்ளியில் பயின்றவன். கார்கில் போரிலே 200 வீரர்களுக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டேன். அங்கே மலை உச்சியிலே பனி படர்ந்த அந்த இடத்திலே மேலே பாகிஸ்தான் வீரர்கள் 25 பேர் இருந்தார்கள். நாங்கள் கீழே இருந்து 200 பேர் சென்றோம். 200 படை வீரர்களுக்கும் நான் தலைவனாக இருந்தேன். நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த பனிமலையிலே ஏறுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு எட்டாக நான் வைக்கின்ற பொழுது அது அங்கே சறுக்கி எங்களை கீழே தள்ளியது. இருந்தாலும் நாங்கள் சிரமப்பட்டு அந்த மலை உச்சியிலே நம் இடத்தை ஆக்கிரமித்து அந்த பாகிஸ்தான்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து ஏறிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே மேலே இருந்து கீழே இருந்து வருகின்றவர்களை சுட்டார்கள். ஆனாலும் இந்திய திருநாட்டின் இடம் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடாது என்ற வேகத்திலே நாங்கள் முன்னேறி கொண்டிருந்தோம். முதல் கட்டத்திலே 20-30 வீரர்கள் நம் வீரர்கள் மாண்டு விட்டார்கள். அந்த நேரத்திலும் நான் அந்த வீரர்கள் மத்தியிலே பாடினேன், தேஷ் கே லியே ஜீனா ஹை, தேஷ் கே லியே மர்னா ஹை என்று. நான் இந்த நாட்டிற்காக வாழுவேன்,
இந்த நாட்டிற்காக மரணம் அடைவேன் என்று நான் பாடிய பாட்டு அங்கே மீதி இருந்த அந்த இராணுவ வீரர்களுக்கெல்லாம் உற்சாகத்தை கொடுத்தது. உற்சாகம் மிகுதியால் வீர வேகமாக முன்னேறினோம். அங்கே போரிட்டோம். அந்த கார்கில் போரில் நாம் வெற்றி பெற்றோம். அந்த வெற்றிக்கு அடிப்படையாக ஆசிரியர் பெருமானே நீங்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை, இந்த நாட்டிற்காக வாழ வேண்டும், இந்த நாட்டிற்காக மரணமடைய வேண்டும் என்று சொன்ன வார்த்தை தான் எங்களை போர்க்களத்திலே வீராவேசமாக போரிட வைத்தது. எனவே இந்தியா வெற்றி பெற்றது என்று அந்த இளைஞன் அந்த ஆசிரியரை எடுத்து சொல்லிக்கொண்டு கண்ணீர் விட்ட நேரத்திலே ஆசிரியரும் கண்ணீர் விட்டார். அந்த நேரத்திலே அவர் கால்களை பார்த்தார். அந்த இளைஞன் எழ முடியாமல் அவன் கைகளை பற்றி கொண்டதின் காரணத்தை புரிந்து கொண்டார். அவனுக்கு 2 கால்களுமே போர்க்களத்தில் இழந்திருந்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கால்கள் போய்விட்டன. ஆனாலும் இந்திய திருநாட்டிற்கு வெற்றியை பெற்று தந்தேன், அதற்கு ஆசிரிய பெருந்தகையே நீங்கள் தான் காரணம் என்று அன்று அந்த மாணவன் சொன்னது போல இங்கே இருக்கின்ற மாணவர்களும் உங்கள் வெற்றியில், உங்கள் வளமான வாழ்க்கையில் எங்கள் ஆசிரிய பெருந்தகையில் கொடுத்த கருத்து தான் எங்களை உயர்த்தி இருக்கிறது என்று நீங்கள் உலகத்திற்கே சென்று சாதனை செய்ய வேண்டும். அந்த வெளிச்சம், இந்த பள்ளியின் கல்வி திறன் என்ற ஒரு ஆற்றல் வெளியே சென்று வெளிச்சமாக மாற்றி இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அப்படித்தான் நீங்கள் எல்லோரும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு தருகிறேன். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளத்தில் எழ வேண்டும். ஆக வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்வது நல்ல கருத்துக்கள். அந்த கருத்துக்களை ஆசிரியர் பெருந்தகைகள் தருகிறார்கள். அதற்கு மேலே மனித நேயம். நான் முதலிலே சொன்னது போல நீங்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் என்ன வசதியோடு வாழுகின்றீர்கள் என்பது எந்த சக மாணவிகளுக்கும் தெரியாது. ஆனாலும் இங்கே நீங்கள் ஒற்றுமையாக பழகுகின்றீர்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பழகின்றீர்கள், ஒருவருக்கு மகிழ்ச்சியை நீங்கள் பங்கிட்டுக் கொள்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிநாட்டிலே ஒரு தொலைக்காட்சியில் வந்த நிகழ்ச்சி. மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் ஒரு பள்ளியில் படித்தார்கள். அந்த மன வளர்ச்சி குன்றிய அந்த பள்ளி மாணவிகளுக்கு ஒரு நாள் ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். அந்த ஓட்டப்பந்தயத்திலே 12 குழந்தைகள் ஓடின. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறார்கள். அங்கே எல்லையை பிடிக்க வேண்டிய தூரத்திலே ஆசிரியர்களும் அந்த விளையாட்டை நடத்துவர்களும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த 12 குழந்தைகளும் ஓடுகின்றன. அந்த வெற்றி கோட்டை தொடுவதற்கு சில தூரம் இருக்கின்ற நேரத்திலே 12 குழந்தைகளிலே ஒரு குழந்தை கீழே விழுந்து விட்டது. 12 குழந்தைகள் ஓடுகின்றன, ஒரு குழந்தை அங்கே கீழே விழுந்து விட்டது. எல்லை கோடை அங்கே தொட்டு பரிசுகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற அந்த குழந்தைகள் அங்கே இருந்து திரும்பி பார்க்கின்றன. ஒரு குழந்தை மட்டும் கீழே விழுந்து விட்டது. ஆக 12 குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றியவர்கள். அந்த வெற்றியை தானே அடைய வேண்டும் என்று எந்த குழந்தையும் முயற்சி செய்யவில்லை. அந்த 11 குழந்தைகளும் திரும்பி வந்து அந்த குழந்தையை தூக்கி 12 குழந்தைகளும் ஒருவர் கையோடு ஒருவராக கோர்த்து கொண்டு 12 குழந்தைகளும் ஒவ்வொரு கைகளையும் கோர்த்து கொண்டு எல்லை கோட்டை ஒரே நேரத்தில் தாண்டினார்கள். நான் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, நம்மில் இருவர் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனாலும் 12 பேரும் நாம் அங்கே வெற்றியாளனாக மாற வேண்டும் என்று, வெற்றி பெற வேண்டும் என்று அந்த குழந்தைகள், மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் கூட நினைக்கின்ற அளவிற்கு அங்கே சாதனை படைத்தார்கள். அவர்கள் 12 பேருக்கும்
அந்த விளையாட்டை நடத்தியவர்கள் முதல் பரிசை கொடுத்தார்கள் என்பதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், அந்த வெற்றி மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். எங்களுக்கும் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம் என்று கண்ணதாசன் பாடுவார். ஆக வாழ்க்கையில் நமக்கு வாழ்வு வருகின்ற நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். மழைக்காலம் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ துன்பங்கள். வீட்டை இழந்தவர்கள் இருந்தார்கள், தன் உடைமையை இழந்தவர்கள் இருந்தார்கள், உற்றாரை இழந்தவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் சென்னையிலே இந்த தண்ணீர் வந்த நேரத்திலே அரசாங்கம் உதவி செய்தது. அதை போலே மனம் உள்ள மக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த காட்சியினை கண்டோம். ஏற்றத்தாழ்வு இல்லை. பக்கத்திலே இருக்கிறவன் துன்பப்படுகிறான் என்ற உடனேயே ஏழை பணக்காரன் என்று அந்த தண்ணீருக்குள் சென்று அந்த தத்தளித்தவர்களை வெளியே கொண்டு வந்து சாப்பிட முடியாமல் 3 நாட்கள் 4 நாட்கள் கஷ்டப்பட்ட மக்களை எல்லாம் அரவணைத்து சென்னையை காப்பாற்றிய மனித நேயம் இங்கே சென்னையிலே இருந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த நேரத்திலே வசதி படைத்தவன் என்று எண்ணவில்லை, நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்று எண்ணவில்லை, நான் இப்படித்தான் வருவேன் என்று எண்ணவில்லை. பென்சு கார் வைத்தவர்கள், டொயோட்டா கார் வைத்தவர்கள், ஜாக்குவார் கார் வைத்தவர்கள், அத்தனை பேர்களும் தண்ணீரில் விழுந்தவர்கள் பாதி, மீதி இருந்தவர்கள் அந்த மக்களின் கண்ணீரை துடைக்க நமது சென்னையிலே முற்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே மனித நேயம் வெற்றி பெறுகிறது என்பதைத்தான், இயற்கை அழிவாக இருந்தாலும் அதிலே மனித நேயம் வெற்றி பெற்றதை நாம் பார்த்தோம். எனவே நாம் பள்ளிக்கூடத்திலே படிப்பது பெரிதல்ல, படித்த பிறகு நாம் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அப்படி வாழ்ந்தால்தான் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். ஒரு ஜன்னல் சொன்னதாம் சிரமத்தை எடுத்துக்கொள். வீட்டிற்குள்ளே நாம் இருப்போம், அங்கே வெயில் அடிக்கும், காற்றடிக்கும், அதையும் மழை அடிக்கும், அதை அந்த ஜன்னல் தாங்கிக் கொண்டு உங்களுக்காக வசதியை செய்து கொண்டிருக்கின்ற ஜன்னல் போல் நீங்கள் வாழுங்கள் என்று ஒரு ஜன்னல் மக்களை பார்த்து சொன்னதாம். ஒரு காற்று சொல்லியதாம், எப்பொழுதும் குளுமையாக இருங்கள். பல பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மக்களுக்கு இதயத்தில் குளுமையை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு காற்றே நீ குளுமையாக இரு என்று காற்றும் சொன்னது. அங்கே தினமும் நாம் பார்க்கின்ற நாட்காட்டி கேலண்டர், ஒரு பேப்பரை கிழிக்கின்ற நேரத்திலே அந்த நாட்காட்டி சொன்னதாம், ஒரு நாளை நீ ஆரம்பிக்க போகிறாய், ஒரு நாளை வீணடிக்காதே, அந்த நாள் எவ்வளவு முக்கியமானது என்பதை மறந்து விடாதே என்று நாட்காட்டி அங்கே அறிவுறுத்துகிறது. கடிகாரமோ சொல்லுகிறது, ஒவ்வொரு நிமிடமாக நான் சுற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு நிமிடம் போனால், நிமிடத்தை நீ இழந்தால் எந்த நேரத்திலும் அந்த நிமிடத்தை நீ திரும்ப பெற முடியாது. எனவே நிமிடத்தை நீ வீணாக்காதே என்றது கடிகாரம். வானம் சொன்னதாம், நான் பறந்து விரிந்து இந்த மக்களுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே இதயமே, நீ பறந்து விரிந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற ஆற்றலோடு இந்த வானத்தை போல், என்னை போல் நீ வாழ் என்று வானம் இதயத்தை பார்த்து சொன்னதாம். தண்ணீர் சொன்னதாம், நான் எங்கோ உருவாகிறேன், மழையால் இந்த பூமியிலே விழுகிறேன். விழுந்த தண்ணீர் ஒவ்வொரு இடமாக சென்று சென்று மரம், செடி, கொடி, மிருகங்கள், மனிதர்கள், விவசாயம் அத்தனைக்கும் நான் பயன்பட்டு கொண்டிருக்கிறேன். அதை போல் நீங்களும் பயன்படுங்கள் என்று நீர் இந்த மக்களை பார்த்து சொன்னதாம். அதற்கு மேலாக நம்மை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பூமி சொன்னதாம், நான் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறேன். நீங்கள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு கீழே துவாரம் போடுகிறீர்கள், 25-50 மாடிகளை கட்டுகின்றீர்கள். அந்த நேரத்திலும் நான் பொறுமையாக இருக்கிறேன். அந்த பொறுமை உங்களுக்கு வேண்டும் என்று
அந்த பூமி சொன்னதாம், அதைவிட மேலாக எரிதழல் கொண்டு வா என்று பாரதி சொன்னானே, அதே போலே தீ சொன்னதாம், இந்த நாட்டிலே இருக்கின்ற தீமைகள் அத்தனையும் அழித்து, இந்த நாட்டிலே இருக்கின்ற தீமைகளையும் அழித்து என்னை போல் நீ அங்கே சாம்பலாக்கு என்று தீமைகளை அழிக்க வேண்டும் என்று தீ சொன்னதாம். எனவே இந்த வாழ்க்கை என்பது நாம் வாழ்வதற்காக, இந்த வாழ்க்கை என்பது சாதனை புரிவதற்காக, அதைத்தான் கனவு காணுங்கள் என்று சொன்னார். 2020 இந்த இந்திய திருநாடு உலகத்திலேயே சிறந்த நாடாக மாறும் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நாட்டிலே அடிப்படை கல்வி வேண்டும், அந்த கல்வி இருந்தால் இந்த சமுதாயம் வெற்றிகரமாக இயங்கும் என்று சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை கொண்டு வந்தார். இந்த நாட்டில் தொழில் வல்லுமை வேண்டும் என்பதற்காகத்தான் உலக விஞ்ஞானமே இந்தியாவிற்குள் வந்தது. எனவே இந்த குழந்தைகளாகிய நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அயராது பாடுபட வேண்டும். என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் இந்த சமுதாயத்தில் ஒரு வீரனாக வர முடியும், ஒரு வீராங்கனையாக வர முடியும் என்று நீங்களெல்லாம் சிந்தித்தால் இந்த நாடு பெருமை பெறும். இந்த நாடு பெருமைப்பட்டால் உலகம் உங்களை பாராட்டும். எனவே உலகம் பாராட்டுவதற்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் சாதனை செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இங்கே ஆசிரியர்களாம் இருக்கின்றார்கள். உங்கள் கருத்துக்களை, உங்களுக்கு தேவையான கருத்துக்களை, உங்களிடம் இருக்கின்ற சந்தேகங்களை தயங்காமல் எடுத்து கேளுங்கள், அவரிடம் சொல்லுங்கள், அவர்கள் கூறுவார்கள். எனவே வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பயணமாக மாற்றுவதற்கு இந்த குழந்தைகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்ப சூழ்நிலையை மறந்து விடுங்கள், சுற்றத்தாரை மறந்து விடுங்கள், ஏற்றத்தாழ்வை மறந்து விடுங்கள். இந்த சமுதாயத்தில் நான் ஒரு வல்லவனாக வருவேன், இந்த சமுதாயத்தில் ஒரு வீரனாக வருவேன், சமுதாயத்தில் ஒரு வீராங்கனையாக வருவேன் என்ற சிந்தனை நமக்கு இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகும். உங்களுக்குள் இருக்கின்ற துயரத்தை பகிர்ந்து கொண்டால், துயரத்தை பகிர்ந்து கொண்டால் துயரம் பாதியாக குறையும். உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் அது இரட்டிப்பாக இருக்கும். ஆக துயரத்தை பகிர்ந்து கொண்டால் அந்த துயரம் பாதியாக குறையும், மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் இரட்டிப்பாகும். அந்த சூழ்நிலை நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவேன், எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை. எந்த வெற்றியும் உடனே பிடித்து எடுக்கின்ற தூரத்தில் இல்லை. எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை. அதை நான் விட்டுவிடும் எண்ணத்தில் நான் இல்லை என்று சொல்லுகின்ற மனப்பான்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெற்றியை நான் கண்டிப்பாக பிடிப்பேன், வெற்றி படியில் ஏறுவேன், வெற்றி கொடி கட்டுவேன், வெற்றி நிச்சயம் என்று நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களில் ஒருவருக்கு, 10 பேருக்கு, 50 பேருக்கு, 100 பேருக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வசந்தகுமார் உங்களோடு நிற்கிறேன். வெற்றி பெறுங்கள். வெற்றி விழாவில் நானும் வருவேன். இந்த பள்ளி சாதனை புரிந்தது என்று ஆசிரியர்கள் அழைக்கின்ற பொழுது உங்களோடு வருவேன் என்று சொல்லி நிகழ்ச்சி அமைத்தவர்களுக்கு நன்றியினையும் வாழ்த்துதனையும் சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். காலத்தின் வசந்தம் நீதானையா, நல்ல கருணையின் காவலன் முன் பேரையா. ஜாதிகள் வேதங்கள் ஏதுமின்றி நீ வாரி வழங்கும் வள்ளல் தானையா. கல்வியின் கண்களை திறந்து வைத்த கர்ம வீரர்